ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பாத கேசம் சீதக்கடல் என்னும் 21 பாசுரம். நேற்று வரை முதல் பாசுரத்துக்கு பொருள் பார்த்தோம். இன்று இரண்டாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். முத்தோ மணியோ பயிரமோ நண்பொன்னோ தத்தி பதித்தே தலை பெய்தாற் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதவி வந்து காணீரே. திருப்பாத கேசம். பாதம்னா எம்பெருமானுடைய திருவடி, கேசம்னா முடி. அந்த பாதம் தொட்டு முடி வரையிலான அங்க அவயங்களை பெரியாழ்வார் பாசுரங்கள் மூலமாக தெரிவிக்கிறார். இப்போ பெரியாழ்வார் யசோதை பாவனையில் கண்ணனை குழந்தையாக்கி பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாதித்து இந்த கண்ணனுடைய அங்கங்களை ஒவ்வொரு பாசுரத்தின் மூலிமா தெரிவிக்கிறாரு பெரியாழ்வார். இப்போ பெரியாழ்வார் யசோதையாக இருக்கிறாரு, கண்ணன் குழந்தையாக இருக்கிறார். வடமதுராவில் கம்சனுடைய சிறைச்சாலையில் நள்ளிரவு 12 மணி நேரத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த அந்த கண்ணன் எம்பெருமானை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க. ஒரு தாய் பிறந்து மறுத்தாய்க்கு வளர்றான். அப்போ அந்த பிறந்த ஓரிரவில் அந்த ராத்திரியிலே இரவோடு இரவாக யமுனை நதி கரையை கடந்து திருவாய்ப்பாடியில் நந்தகோபுர மனையில் கண்ணனை விட்டுட்டு அங்கு இருந்த பெண் குழந்தையை தூக்கி வந்து சிறையில் விட்டுறாரு வசுதேவர். இப்போ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கண்ணன் திருவாய்ப்பாடியில் வளர்றான். அப்போ வளரக்கூடிய குழந்தைய அந்த கண்ணனை திருவாய்ப்பாடி மக்கள்லாம் வந்து பார்க்க வராங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா வந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா மாறி இருக்கிறான், அப்பா மாறி இருக்கிறான், தாத்தா மாறி இருக்கிறான், சித்தப்பா மாறி இருக்கிறாங்க, அப்படி பல பேர் பல அவங்கவுங்க கற்பனை ஏற்ற மாதிரி யூகித்து சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கண்ணன் திருவாய்ப்பாடியில் நந்தகோபுர மனையில் வளர்றான். முதல் பாசுரத்தில் பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. அந்த பாதத்தினுடைய கட்டை விரலை சுவைத்து சுவைத்து எம்பெருமான அனுபவிக்கிறான். அந்த கட்டை விரலினுடைய அழகை பார்த்தாங்க. இப்போ ரெண்டாவது பாசத்தில் என்ன பொருளை பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் நவரத்தினங்கள் 9 நவரத்தினங்கள். முத்து, பவழம், கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம், தங்கம், வெள்ளி, துத்தநாகம் சொல்லும்படியான நவரத்தினங்கள். அந்த கண்ணை படுத்துக்கிறான முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தாற் போல் எங்கும். தலையில் நெத்தி சுட்டின்னு ஒன்று அணிவாங்க பெண்களுக்கு, குழந்தைகள்லாம் சின்ன குழந்தை இருக்கும்போது. அந்த நெத்தி சுட்டியில் நவரத்தினங்கள்லாம் கல்லுலாம் பதிக்கப்பட்டிருக்குமா. முத்து வெண்மையாக இருக்கும், பவளம் சிவப்பாக இருக்கும், மரகதம் பச்சையாக இருக்கும், நீளமாக இருக்கும், கோமேதகம் பூனை கண்ணு மாதிரி இருக்கும், வைரம் வெண்மையாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நவரத்தினத்துக்கும் ஒவ்வொரு நிறம் ஒளி வீசும்படியான தூய்மையான நவரத்தினங்கள் அந்த நெத்தி சுட்டியில் பதிச்சிருக்குமா.
தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் எம்பெருமானுடைய அந்த கண்ணனுடைய திருப்பாதம் இருக்குத அந்த 10 விரல் இருக்குது. ஒவ்வொரு விரலில் முத்து, 2வது விரலில் முத்து பவழம், 3வது கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம் அப்படி சொல்லும்படியான அந்த 10 விரல்கள்லையும் 10 நவரத்தினங்களை பதிச்ச மாதிரி ஒத்து இருக்குதான் 10 விரலும். 10 விரலும் மணிவண்ணன் ஏ கண்ணா மணிவண்ணா கார்மேகவண்ணா கமலக்கண்ணா அஞ்சனவண்ணா நீர்வண்ணா நீலவண்ணா கொண்டல் வண்ணா மின்னுமா மழைத்தவழு மேகவண்ணா கண்ணா. இந்த மணிவண்ணனுடைய பாதங்கள் 10 விரலும் பதிச்சு வச்சிருக்கிறோம் நவரத்தினங்களை. 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒற்றிட்டிருந்தவா காணீரே ஒன்னுடலில் வந்து காணீரே. காணீரே காணீரின பாருங்கன்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக வந்து அந்த முதல் பாசத்தில் கட்ட விரலுடைய அழகை பார்த்தாங்க. இப்போ 2வது பாசத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு போய் அங்கே மக்கள்கிட்ட திருவாய் மக்கள்கிட்ட சொல்லிக்குவாங்க, இந்த மாதிரி யசோதை வீட்டில் கண்ணன் பிறந்திருக்கிறான், அழகாக இருக்கிறான், கட்ட விரல் அழகாக இருக்குது, தாமரை நிறம் போன்ற சிவந்த நிறத்தில் இருக்குது. இப்போ 10 விரலும் நவரத்தினங்கள்லாம் பதிச்சு ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாமல் ஒளி வீசும்படியான நவரத்தினங்களை பதிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்களாம். அதை கேட்ட அந்த தாய்மார்கள்லாம் மற்றவங்களாம் ஓடி வந்து அதை பார்க்க வராங்களாம். அதை பார்க்க வரவங்கள ஒட்டிட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே அப்படி பாருங்கள் என்று பெரிய ஆழ்வார் யசோதை ஆகிய பெரிய ஆழ்வார் அந்த கண்ணனுடைய பாதாத திருப்பாத கேசங்களை ஒவ்வொரு அவயங்களாக பார்த்து ரசிக்கும்படியான ஆயர்பாடி பெண்களை வந்து பாருங்கன்னு சொல்லுகிற மாதிரி அமைந்த பாசுரம், அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரையில் சொல்லியிருக்கிறேன். குறை நிறைகள் இருந்தாலும் நீங்கள் கருத்து மூலமா தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு 3வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம்.